Alhamdulillah na'madu wa nasta'inuhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina fayahdihillahu fala mudilla lahu ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹுடைய அழகிய திருப்பறைக்குடனுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு மறுமையை மட்டும் நேசித்தவரின் நிலை என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய நிலையும் என்னவென்று சொன்னால், உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை தவிர்த்து மறுமையுடைய வாழ்க்கை தான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மறுமையை நோக்கித்தான் போக வேண்டுமே ஒழிய இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான சுகங்களுக்காகவும் அற்பமான வாழ்வுக்காகவும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன செயல்களை நாம் என்ன செய்துவிடக்கூடாது, வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. இன்றைக்கி அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல நாம் பார்க்கிறோம், பள்ளி வாயில்களில் தொழக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியல. எத்தனையோ முஸ்லீம்களுடைய ஊர்களில் பள்ளி வாயில்கள் வெறுமனே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பள்ளி வாயில்களில் வெள்ளிக்கிழமை வந்தால் மட்டும் என்ன செய்கிறாங்க, ஹவுஜை சுத்தம் செய்கிறாங்க, அதே மாதிரி கழிவறையை சுத்தம் செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மாத்திரம். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கே தெரியும் வெள்ளிக்கிழமை தான் அதிகமான மக்கள் பள்ளிக்கு வருவாங்கன்னு. ஆனால் 5 வேளை ஒரு தொழுகை கடமை இருக்குங்கிறத எல்லா முஸ்லீம்களும் அறிந்திருந்தும் கூட பள்ளி வாயில்கள் வெறுமனவே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அதை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஒரு விலங்குகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஒரு விலங்கு மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் ஆதியாத்தி லபுகன் ஃபல் முகைராத்தி சுபுகன் முகைராத்தி சுபுகன் ஃபஸர் நபிஹி நகஅன் ஃபவசத் நபிஹி ஜமா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு மிருகத்தின் மீது சத்தியம் செய்கிறான். அந்த மிருகம் என்னன்னு சொன்னால் ஒரு குதிரை. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த இடத்துல குதிரைன்னு சொல்லவே இல்லை. குதிரைன்னு சொல்லாமல் எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், வேகமாக செல்லக்கூடிய அதன் மீது சத்தியமாக, ஓடுகிற போது தன்னுடைய கால்களிலிருந்து குழம்புகளை தெறிக்க விட்டு எதிரிகளை தாக்கக்கூடிய மீது சத்தியமாக என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், வல் ஆதியாத்தி லபுகன் ஃபல் முகைராத்தி சுபுகன், சுபுகுடைய நேரத்தில் எழுந்து தன்னுடைய எதிரியை தாக்கக்கூடிய மிருகத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், வரிசையாக சத்தியமிட்டு சொல்லுகிறான். 100வது அத்தியாயத்தில் 1லிருந்து 6வது வசனம் வரைக்கும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், ஒரு குதிரை மீது சத்தியம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சானல் ரப்பிஹி லக்னூத், இந்த மனிதன் என்ன செய்கிறான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மனிதன் நன்றி கெட்டவன். ஏன் என்று சொன்னால், ஏன் குதிரையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை ஒப்பிட்டு பார்க்கிறான் என்று சொன்னால், குதிரையை வைத்திருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் குதிரைக்கான செலவு ரொம்ப கம்மி. மற்ற விலங்கினங்களுக்கு செய்யக்கூடிய செலவை விட குதிரைக்கு செய்யக்கூடிய செலவு ரொம்ப கம்மி. அதிகபட்சமாக கொள்ளு போடுவோம், இல்லைன்னு சொன்னால் புல்லை போடுவோம். அதிகமான உணவுகளை உட்கொள்ளாத ஒரு விலங்கு தன்னுடைய எஜமானுக்காக நன்றி செலுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், தன்னுடைய போர்க்களத்திலிருந்து எதிரியை என்ன செய்யும், அது தாக்கும். தன்னுடைய எஜமான் கொள்ளு போட்டாலும் குறைவான உணவை உட்கொண்டாலும் என்ன செய்கிறது, தன்னுடைய எஜமானுக்காக போர்க்களத்தில் நின்று வெற்றியை காணுகிறது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த விலங்கினோடு ஒப்பிட்டு செய்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சானலி ரப்பிஹி லக்னூத், இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக எனக்கு இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், அல்லாஹ் இந்த உலகத்தில் அதிகமான நியமத்துகளை மனித இனத்துக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். குதிரைக்கு அந்த முதலாளி செய்யக்கூடிய உதவி எவ்வளவுன்னு சொன்னா, ஒரு சின்ன கொள்ளு, ஒரு சின்ன புல்லுக்கட்டு, அவ்வளவுதான். ஆனால் அந்த விலங்கு என்ன செய்கிறது, தன் எஜமான் குறைவான உணவை கொடுத்தாலும் தன்னுடைய எஜமானனுக்கு நன்றி விசுவாசமாக என்ன செய்கிறது, போர்க்களத்தில் நின்று எதிரியை வீழ்த்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்னா, மிருகத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய மிருகம்
அது குறைவான உணவை உட்கொண்டாலும் தன்னுடைய எஜமானுக்கு நன்றி உள்ளதாக இருக்கிறது. ஆனால் மனித இனத்திற்கு நான் எத்தனையோ நியமத்துகளை இந்த உலகத்திலே செய்திருக்கிறேன், ஆனால் மனித நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பயிரிடுவதை நீங்கள் என்றைக்காவது சிந்தித்து பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க பயிர் செஞ்சீங்களப்பா, அதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தீங்களா? ஏன்னு சொன்னா மனிதன் என்ன நினைக்கிறான், விலங்க தன்னுடைய விதையை போட்டுவிட்டு மண்ணை மூடி தண்ணியை ஊற்றி விட்டால் அதிலிருந்து வரக்கூடிய பயிர்களை நான் முளைத்தேன் என்று சொல்லி காட்டுகிறான். ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உன்னுடைய கைகள் உண்டாக்கியதா அல்லது அல்லாஹ்வாகிய நான் உண்டாக்கினேன் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஒரு உயிரினங்கள் உருவாவது, பூமியிலிருந்து உருவாவது அல்லாஹுடைய அருள் அல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரினங்களும் எந்த புற்பூண்டுகளும் முளைக்காது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் இந்த தலைப்பை என்ன தலைப்புக்காக நோக்கத்துக்காக நாம் எடுத்தோம்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படியெல்லாம் இந்த மறுமையை நேசிக்காமல், உலக வாழ்க்கையை நேசிக்காமல் மறுமையை நேசித்தார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு புகாரியில ஒரு சம்பவம் இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜிராவை என்ன செய்யறாங்க, பாலைவனங்களில் கொண்டு போய் விடுறாங்க. அப்ப பாலைவனங்களில் விட்டு நோக்கி வராங்க, எங்க ஊரை நோக்கி வராங்க. அப்போ ஹாஜிரா அவர்கள் கேட்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, இந்த யாருமே இல்லாத ஒரு இடத்துலையா என்ன கொண்டு போய் விட்டுட்டு போவீங்க என்று பலமுறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்குறாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, அதை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காம போன உடனே தான் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இப்ராஹிமே அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார? தன்னுடைய கணவரை இப்ராஹிமே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க, காலத்துலகு வல்லாஹு அமரக்க, அல்லாஹ் சொல்லி விட்டுட்டு போறீங்களா இல்ல அல்லது நீங்க சொல்லி விட்டுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலனாம், ஆமா அல்லாஹ் சொல்லி தான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க உடனே பதில் சொல்றாங்க, காலத்து இதெல்லாம் யூ லக்யூனா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ஒருபோதும் என்ன கைவிட மாட்டான். ஹாஜிர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லி விட்டுட்டு போறீங்களா இல்ல நீங்களா விட்டுட்டு போறீங்களான்னு கேட்கறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல அல்லாஹ் சொல்லி தான் விட்டுட்டு போறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, காலத்து இதெல்லாம் யுலக்யூனா, அல்லாஹ் ஒருபோதும் என்ன கைவிட மாட்டான், நீங்க என்ன செய்யுங்க, தாராளமா விட்டுட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜிரா விட்டு வெளியில பிரார்த்தனை செய்யறாங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை யாரும் இல்லாத ஒரு தனிமையான இடத்துல நான் விட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய குழந்தையை நான் விட்டுட்டு வந்துட்டேன், நீ தான் இந்த பூமி அபய பூமியாக மாற்ற வேண்டும், மக்கள்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. எங்க? பொட்டவனத்தில். ஒரு மரத்தோட நிழல் இல்லை, ஒரு தண்ணீர் இல்லை, மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடம் இல்லை. ஆனாலும் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ் என்ன பார்த்துப்பான், நீங்க விட்டுட்டு போகல, அல்லாஹ் சொல்லி தானே விட்டுட்டு போனீங்க, அப்ப அல்லாஹ் என்ன பார்த்துப்பான். எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. நாம அப்படி இருந்திருப்போமா? ஒரு பாலைவனத்துல தான் மனைவியை கொண்டு போய் விட்டுட்டா மனைவி என்ன சொல்லுவா, நீ நான் ஏன் இருக்கணும், பாலைவனத்துல தண்ணியே இல்ல, மரம் இல்ல, மக்கள் இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல என்ன விட்டுட்டு போய் மனைவி கேட்பாளா, கேட்க மாட்டாளா? ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நீங்க போங்க, தைரியமா போங்க, அல்லாஹ் என்ன செய்வான், காலத்து இதெல்லாம் யுலக்யூனா, அல்லாஹ் ஒருபோதும் என்ன கைவிடவே மாட்டான்னாங்க. அப்போ அதே மாதிரி ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இஸ்மாயில் தன்னுடைய தாகத்தில் என்ன செய்யறாங்க, காலை உதைக்கிறாங்க. இப்போ உதைத்த உடனே தாயுடைய பெற்ற மனசு என்ன செய்யுது, பால் குடி பருவம்ங்க, பாலை மறந்தா கூட பரவாயில்லை, ஒரு பால் குடி மறவா குழந்தைகிட்ட என்ன செய்யறாங்க, அல்லாஹ் விட்டுட்டு வர சொல்றான். பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. வந்த அந்த குழந்தை தாகத்தில் என்ன செய்யுது, காலை போட்டு உதைக்குது. உதைச்ச உடனே இவங்க என்ன செய்யறாங்க, சபாங்கிற ஒரு மலை குன்று தான். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு மலையா இருக்கும், இப்படி ஏறி இப்படி வந்தா மலை, அதே மாதிரி இந்த சைடு ஏறி அந்த சைடு போனா மலை குன்று, கீழே மக்கள் நடமாடுவாங்க, இந்த சைடு மக்கள் நடமாடுவாங்க. இது சபா, இது மருவா. அப்போ சபாங்கிற மலைக்கு 7 முறை தொங்கோட்டம் ஓடுறாங்க. 7 முறை தாகம், எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, தான் பிள்ளைக்கு எங்கேயாவது தண்ணி இருந்தா தண்ணீர் புகட்டலாம்ங்கிற ஒரு தாயோடைய தவிப்பு. 7 முறை தொங்கோட்டம் ஓடுறாங்க சபாக்கு.
அதே மாதிரி இந்த சைடு என்ன செய்றாங்க, மருவாக்கு 7 முறை ஓடுறாங்க. சரி, சபா மருவாக்கு 7 முறை ஓடுனாங்க தண்ணீருக்காக. அந்த அம்மா தண்ணிக்காக ஓடுனுச்சு நியாயம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ஹஜ் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், 7 முறை தொங்கோட்டம் ஓடணுங்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு கண்ணியப்படுத்துகிறான் பாருங்க. அல்லாஹ்வுக்காகவும் மறுமைக்காகவும் யார் இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவரை அல்லாஹ் இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்துவான். அப்ப சபா மருவாக்கு நான் ஏன் ஓடணும், ஹஜ் செய்யக்கூடிய நான் ஏன் போகணும், 7 முறை தொங்கோட்டை நான் ஏன் ஓடணும்? அட அவங்க தண்ணிக்காக ஓடணும் நியாயம். எனக்கு தான் தண்ணி எங்க போனாலும் கிடைக்குது, மக்காவில் எங்க போனாலும் மதீனாவில் கிடைக்குது. இப்ப நான் ஏன் 7 முறை ஓடணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை போய் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் ஹஜ் நிறைவேறும். ஆனா தொங்கோட்டம் ஓடவில்லை என்று சொன்னால் ஹஜ் ஒரு காலத்தில் நிறைவேறாது, ஹஜ் நிறைவேறாது. அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ் இந்த அம்மையார் செய்த தியாகத்திற்காக வரக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், உலகம் அழியும் வரை எவரெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நாடி வருகிறாரோ அவர்களை எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், தொங்கோட்டம் ஓட வேண்டும் 7 முறை. சபாக்கு நீ ஓடு, அவங்க தண்ணிக்காக ஓடுனாங்கப்பா, உனக்கு தண்ணி எல்லாம் கிடைக்குது, ஆனாலும் நீ ஓட வேண்டும், 7 முறை நீ ஓடு, சபாக்கு ஓடு, மருவாக்கு ஓடு என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்துகிறான். அதே மாதிரி இன்னொரு பெண்மணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரொம்ப விருப்பத்துக்குரிய ஒரு மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள். அவங்க திருமணம் செய்கிற போது அவங்க பலவிதமான வியாபாரங்களை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்னால ஹதிஜா ரலியல்லாஹுடைய வாகனத்தை எடுத்து தான் வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வியாபாரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். யாரு, ஹதிஜாவுடைய குதிரைகளை எடுத்து. அப்ப அந்த அளவுக்கு வசதி படைத்த ஒரு பெண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்யறாங்க. திருமணம் செய்த பிறகு என்ன ஆகுது, ஏழ்மையுடைய நிலையை நோக்கி போறாங்க, கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏழ்மையுடைய நிலையை நோக்கி போறாங்க. அப்ப போகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில போய் என்ன செய்யறாங்க, தவம் செய்யறாங்க. அல்லாஹ்வை தனிமையா இருந்து அல்லாஹ்வை நினைவு கூர்றாங்க. அப்ப ஜிப்ரைல் பட்டார்னு என்ன செய்யறாரு, அவருடைய உண்மையான தோற்றத்தில் வர்றார். நார்மலான தோற்றத்தில் வராம உண்மையான தோற்றத்தில் வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியந்து போய் படபடத்து போறாங்க. என்னடா இப்படி ஒரு உருவமா என்று சொல்லி படபடத்து போய் வேர்வை அதிகமாக ஆக தன்னுடைய வீட்டுக்கு நெருங்கி வருகிறார்கள். யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த உடனே ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ரசூல்லா சொல்றாங்க, ஹதிஜாவே என்னன்னு தெரியல, ஜிப்ரைல் வந்தாரு, என்னிடத்துல இக்ரஹ் பிஸ்மி ரப்பிக்கலாங்க ஒரு வசனத்தை ஓதி காட்டினாரு, நான் அதை ஓதுனேன், அதிலிருந்து படபடப்பாக இருக்கு, என்னன்னு தெரியல என்று சொன்ன உடனேயே ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒண்ணுமே செய்யல, தன்னுடைய போர்வை எடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போத்துறாங்க. போத்தி விட்டு சொல்றாங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஜி கல்லாஹு அபதன். அபதன் சொன்னா ஒரு காலத்திலும் சொல்றாங்க, வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் ஒருபோதும் உங்களை காப்பாற்றாமல் இருக்க மாட்டான், உங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், கைவிட மாட்டான் சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னகல தஷிலு ரஹ்ம. எப்படி சொல்றாங்க பாருங்க. அதாவது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லுகிறான். என்ன சொல்றான், இந்த உலகத்திலே நாம் உங்களிலிருந்து நாம் மனைவியை படைத்தோம், பெண்ணை படைத்து அந்த பெண்ணிடத்திலே ஒரு வகையான மன அமைதியை நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திற்கு இலக்கணம் எழுதக்கூடிய நிறைய நூலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வசனம் சரியாக பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அது ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் பொருந்தும். இப்படி சொல்றாங்க பாருங்க. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் இந்த வசனத்திற்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் யார் என்று சொன்னால் ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் தான். ஏனென்று சொன்னால் அந்த மன அமைதியை தந்தது ஹதிஜா ரலி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படப்படத்து வருகிற போது சொல்றாங்க, வ தஷ்மிலுல் கல்ல, நீங்கள் சிரமப்படுபவர்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, அடக்கலம் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வ தக்ஷிஃபுல் மஹ்தூம, என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, நீங்கள் உழைத்து அவர்களுக்கு உண்ண கொடுக்குறீங்க. இப்படி சொல்றாங்க பாருங்க, நீங்க உழைத்து அவர்களுக்கு உண்ண கொடுக்குறீங்க. யாருக்கு, ஏழைகளுக்கு, சிரமப்படுபவர்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க, உழைத்து உண்ண கொடுக்குறீங்க. தக்ரீவுல் லைஃப், விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்று ஹதிஜா ரலியல்லாஹு அவர் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைக்கிறாங்க. இப்ப அரவணைக்குகிற போது என்ன ஆகுதுன்னு சொன்னா சாந்தமாறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஹிரா குகைக்கு உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ சென்றவர்கள் பார்க்க முடியும், அந்த இடத்துல ஏறி போகவே முடியாது. இப்போ
இப்போவும் ஒரு 50 வயதை தாண்டினவர்கள் என்ன செய்ய முடியாது? ஹிரா குகையில மேலே போகவே முடியாது. ஹிரா குகையில கீழிருந்து மேல் மட்டத்தில் ஒரு பள்ளி இருக்கு, அங்கு தொழுவுறாங்க. அதிலிருந்து கொஞ்சம் தூரம் போய் என்ன இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்த இடம் இருக்கிறது. ஆனா அந்த இடத்திற்கு என்ன செய்ய முடியல? 50 வயது 40 வயதை தாண்டிய பெண்களால போக முடியல. ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு அவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இங்க இருந்து என்ன செய்வாங்க? மேல தன்னுடைய கணவனுக்காக உணவை எடுத்து கொண்டு போவார்கள். அப்போ உணவு எடுத்து கொண்டு போகக்கூடிய தருவாயில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹ் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீலுக்கு தெரியுது ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் கீழிருந்து உணவை கொண்டுட்டு வராங்கன்னு தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? உணவை எடுத்து கொண்டு வருகிறார்கள். அது உணவோ பானமோ எதை எடுத்து கொண்டு வருகிறார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க. அல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அவருக்கு நற்செய்தியை சொல்ல சொன்னான். என்ன தெரியுமா? அவர்களுக்கு கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் மறுமையில ஏற்படுத்தி தந்திருக்கிறான். கவலையே கிடையாது, கவலைப்படவே மாட்டாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அவருக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, துளையான முத்து இருக்குல்ல, அதுல துளைகள் உள்ள ஒரு மாளிகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறான். அவர்களை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் அதிகபட்சமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு கண்ணியமா இருக்கு. இப்படி ஏன் இந்த கண்ணியம் வந்துச்சு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக ஒரு பெண்ணுக்கு சலாம் சொன்னது யாருக்குமே கிடையாது, ஹதீஜா ரலியல்லாஹு மாத்திரம்தான். ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி இருக்கிறான், நபிமார்களுக்கு சொல்லி இருக்கிறான். நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு யாருக்காவது சலாம் சொன்னானா? சொல்லவே இல்லை. அடுத்த கடைசி ஆயிஷா ரலியல்லாஹுக்கு சலாம் சொன்னான், அது இருக்கு ஹதீஸ்ல. ஆனால் அதிகமான பெண்களுக்கு சலாம் சொன்னதா ஹதீஸ்ல இல்லை. ஆனா நபிமார்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான். ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், நானும் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போறாங்க. அப்ப இதுல இருந்து நாம பார்க்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நேசிக்காமல் மறுமையை நேசிக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? சிறந்த பரிசை அல்லாஹ் தருகிறான். மறுமையில் சொர்க்கத்தை தருகிறான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எத்தனையோ வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான். அப்ப இந்த உலகத்திலே நேசிக்கக்கூடிய வாழக்கூடிய நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, தம் உறவுகளை பேணி வாழாம தம்முடைய உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய காசுகளை பிடுங்கி வாழக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ அண்ணன்மார்களுடைய சொத்துக்களை தம்பி பிடுங்கி திங்கிறான். தம்பியுடைய சொத்துல எத்தனையோ அண்ணன்மார்கள் பிடுங்கி திங்கிறான். அநியாயமாக சொத்தை பிடுங்கி திங்கிறான். அவன் நல்லாவே இருக்கக்கூடாது என்று அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்யறாங்க. ஏன் அவங்க அப்படி வாழ்றாங்க? இந்த உலகத்தை நேசிக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் கிடைச்சிட்டா சந்தோஷம் நினைக்கிறாங்க. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களும் ஹாஜிரா அவர்களும் என்ன செஞ்சாங்க? இந்த உலகம் எனக்கு தேவையே இல்லை. ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு போனா ஒரு பொம்பளை என்ன சொல்லணும்? நான் வருவேன் வீட்டுக்கு, பாலைவனத்தில் விட்டுட்டு போறீங்களா, தண்ணி இல்லைல்ல. ஒரு கணவனா அதை செய்யணுமா வேணாமா? ஒரு கணவனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கணும்? தண்ணியை கொடுத்துருக்கணும், வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கணும். ஆனா எதையும் தராமல் விட்டுட்டு போறாங்க. இதுல ஹதீஸ்லே அந்த புகாரிலே கூடுதலாக மேல ஒரு செய்தி வருகிறது. என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க, ஏன் இன்னைக்கு விட்டுட்டு போறீங்க? எந்த வசதி வாய்ப்புமே இல்லை, ஏன் விட்டுட்டு போறீங்கன்னு பல முறை கேட்கிறாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லல. அப்பதான் என்ன செய்யறாங்க? பதிலே சொல்லலையா? அப்பதான் தன்னுடைய கணவனை கூப்பிடுறாங்க, இப்ராஹிமே நீங்க சொல்லி விட்டுட்டு போறீங்களா இல்ல அல்லாஹ் சொல்லி விட்டுட்டு போறீங்களான்னு கேட்ட பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லி தான் விட்டுட்டு போறேன். அப்ப என்ன செய்யறாங்க? அல்லாஹ் சொன்னா போதும், அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான். அதே மாதிரி கைவிடலையே. அதுக்கப்புறம் நிறைய அந்த இடங்கள் என்ன செஞ்சிச்சு? மக்கள் வசிக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் மக்காவை ஆக்கினா. இன்றைக்கும் நீங்க மதீனா மக்காவுக்கு போனா நம்ம நாட்டுல கிடைக்காத பழங்கள் கூட அந்த நாட்டுல கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ், எப்படி அல்லாஹ் விரக்தி ஆக்கி வச்சிருக்கிறான் பாருங்க. அப்ப இதுல இருந்து நம்ம விளங்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தை நேசிக்காமல் மறுமையை நேசித்தால் சிறந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ முடியும். அதே மாதிரி குர்ஆன்ல 59வது வசனம் 59வது அத்தியாயம் 9வது வசனத்துடைய செய்தி என்னன்னு சொன்னா, அபூதல்ஹாங்கிற ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நிறைய மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர் மதீனாவுக்கு வருவாங்க. அப்ப வந்து என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது உணவு இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு உணவு வேணும், தங்க இடம் வேணும். ஏன்னா அங்க அப்பெல்லாம் விடுதி கிடையாது, ஹோட்டல் இல்லை,
யாராவது உணவு கொடுத்தாதான் உணவு சாப்பிட முடியும். அப்போ ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க, ஹிஜ்ரத் செய்து வராங்க மக்காவிலிருந்து, எங்களுக்கு தங்க இடம் வேணும், சாப்பிட வேணுங்கும் போது ரசூல் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆளை அனுப்பி தன்னுடைய மனைவி ஆயிஷாவிடத்தில் போய் கேட்க சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா என்ன செய்கிறாங்க, பதில் சொல்லி அனுப்புகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உண்ண உணவு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த செய்தி ரசூலாட்ட வருது. ரசூலாட்ட வந்த உடனே அபூதல்ஹா என்ன செய்கிறாரு, பக்கத்தில் உட்காந்துருக்காரு சஹாபி. அவர் என்ன சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் இவர் அழைத்து கொண்டு போகட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் என்ன செய்கிறார், நேராக போய் தான் மனைவி கிட்ட சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, ரசூல்லா இது மாதிரி ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறாங்க, நீ என்ன செய்ய, உனக்கு உள்ளதை முடித்து கொள்ளாமல் இவர்களுக்கு அதிகமாக வழங்கிவிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வச்சுக்காத, வந்த விருந்தாளிக்கு கொடுத்துருங்கிறாரு அபூதல்ஹா. அப்போ இவங்க சொல்கிறாங்க, குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கு, கொஞ்சமாக உணவு குழந்தைக்கு தான் இருக்குது, எனக்கு கூட இல்லை, உங்களுக்கு கூட இல்லை, குழந்தைக்கு மாத்திரம்தான் சின்ன உணவு இருக்குது, அதைத்தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மையார். அப்போ அபூதல்ஹா சொல்கிறாரு, பரவாயில்ல கொடுத்துரு, ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை அனுப்பி அவரை நாம கண்ணியப்படுத்தலைன்னா சரி இருக்காது, நீ இந்த உணவை இந்த விருந்தாளிக்கு கொடுத்துருன்னு அந்த அபூதல்ஹா சொல்றாரு. சொன்ன உடனே இவங்க என்ன செய்யறாங்க, சரி பரவாயில்லை. அபூதல்ஹா ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ விளக்க கொளுத்து, நான் அவரை அழைச்சிக்கிட்டு வரேன், அவர் எதிரில் உட்காரு, நான் இந்த சைடு உட்காருவேன், ரெண்டு பேரும் எதிர உட்காருவோம், விளக்கு எரியும், அந்த குழந்தைக்கு உள்ள கொஞ்சமா இருக்கக்கூடிய உணவை கொண்டு வந்து தட்டையில வச்சிரு, ரெண்டு பேருக்கு பத்தாது, அவருக்கு மாத்திரம் தான் பட்டும். அப்ப என்ன சொல்றாரு அபூதல்ஹா, நீ கொண்டு வந்து வச்சிரு, வச்சிட்டு பாவனை செய்யற மாதிரி விளக்க அணைச்சிடு. அவர் சொல்றாரு, அபூதல்ஹா சொல்லி தர்றாரு மனைவிக்கு என்ன சொல்றாரு, விளக்க அணைச்சிட்டேன்னு சொன்னா நாங்க இந்த உணவை சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணி அவருக்கே எல்லா உணவையும் கொடுத்துறோம், அவர் சாப்பிட்டுருவாரு. இப்போ அதே மாதிரி வராரு, ரெண்டு தட்டில் என்ன செய்கிறாங்க, ரெண்டு தட்டு வைக்கப்படுது, இருக்கிற உணவே கொஞ்சம் தான், ரெண்டு தட்டு வைக்கப்படுகிறது. அதில் உணவை ஒரு தட்டில் வச்சுட்டு இன்னொரு தட்டில் வைக்கிற மாதிரி பாவனை செய்து விளக்கை அணைத்து விடுகிறார்கள் அபூதல்ஹாவுடைய மனைவி. அப்போ அது என்ன நடக்குது, சாதாரண விஷயம், விளக்க அணைச்சோடனே சாப்பிட்றாரு, திருப்பி விளக்க ஏற்றுறாங்க. அப்போ இவர் சாப்பிட்ட மாதிரி பாவனை செய்கிறார், சாப்பிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறார். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, அபூதல்ஹா சாப்பிட்டுட்டாரு, நாம இதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, படுத்துறாங்க. படுத்துட்டு இரவு எழுந்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிக்கு போகிறாங்க மதீனாவுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்காக. அப்போ ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க. யாருப்பா நீனு, அபூதல்ஹாவை கூப்பிடுறாங்க, யாரு நீனு, அல்லாஹ் உன்னை நினைத்து ஒரு வசனத்தை இறக்கினான். 59வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வா யஹ்சிருன அலா அன்ஃபுஸிஹும் வலவ் கான பிஹும் கஸாஸா. இப்படி சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். தனக்கு இல்லை என்ற போதிலும் வந்த விருந்தாளி இவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உன்னை பார்த்து, இந்த செயலை பார்த்து ரசூல் சொல்றாங்க, இந்த செயலை பார்த்து அல்லாஹ் சிரித்தான். மேல வானத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், உன்னுடைய செயலை பார்த்து சிரித்தான்ப்பா. ஏனென்று சொன்னால் இந்த செயலை ஒருபோதும் எவராலும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா, தன்னுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய உணவை யாராவது கொடுத்துட்டு வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவோமா? அல்லாஹ் வரிசையாக அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான், இவர்களிடத்தில் காழ்ப்புணர்ச்சி கிடையாது, இவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், இவர்களுக்கே இல்லை என்ற போதிலும் அல்லாஹ் சொல்றா வலவுக்கான மிகம் கசாசல், இவர்கள் வந்த விருந்தாளி இவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இவருக்காகவே அபூதல்ஹாக்காக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் 59வது அத்தியாயம் 9வது வசனத்தில். அப்போ ஒரு மனிதர் செய்யல செயல் மறுமையை நோக்கி தான் வாழ்க்கை, இம்மையில ஒண்ணும் கிடையாது, இந்த உலகம் ஒண்ணும் இல்லை, மறுமையை நேசித்தார்கள் அபூதல்ஹா அவர்கள், அதனால் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் 59 வசனத்தில். நம்ம பலமுறை இதை ஓதுறோமா? அப்ப இந்த பெருமையெல்லாம் அவருக்கு போய் சேருமா, நன்மையெல்லாம் அவருக்கு சேருமா? அப்ப அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்திருக்கிறான், சிறந்த ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிறான். புகாரியில 4889வது ஹதீஸ்ல இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டு, அதே மாதிரி இன்னொரு சம்பவம் முஸ்லிம்ல 4877வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. இது என்னன்னு சொன்னா, இது ஒரு நீண்ட சம்பவம், சுருக்கமா சொல்றேன். இதுல ஜுலைபிப் அப்படிங்கிற ஒரு சஹாபி, இவர் பேர் ஜுலைபிப். ஏன்னு சொன்னா இவருடைய பெயர் சிரிப்பா இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் அரபு பிரதேசங்கள்ல இவருடைய பெயரை யார் கேட்டாலும் சரி சிரிப்பாங்க. ஜுலைபிப் அப்படின்னு இவருடைய பெயர்.
அப்போ இவர் தோற்றத்திலையும் அழகு இருக்க மாட்டார், குள்ளமா இருப்பாரு, கருப்பா இருப்பாரு, அவலட்சணமா இருப்பாரு, ஆளு பார்க்க சகிப்பு தன்மையோடு இருப்பார், ஒரு மாதிரியான தோற்றத்தில் இருப்பார். நான் சொல்ல, வரலாற்று நூல் ஆசிரியர்கள் இந்த ஹதீஸிலே பதிவு செய்திருக்கிறார்கள், இவர் இப்படிதான் இருப்பாரு. இவருடைய பெயர் இருக்க ஜுலைபீப், அதுவும் கேவலமா இருக்கும், சிரிப்புக்குரியதாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு முறை ஜுலைபீபை பார்க்கறாங்க. யா ஜுலைபீப் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஜுலைபீப் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு மறுமையிலேயாவது ஹூர்லின் பெண்கள் அல்லாஹ் எனக்கு மனமுடித்து தருவானா? அவர் கேட்கிறாரு. ஏன்னா தோற்றத்தில் ரொம்ப அவலட்சணமாக இருக்கிறாரு, யாரும் பெண் தரக்கூடிய கேட்கக்கூடிய இடங்கள்லாம் பெண்கள் நிராகரிக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதே எனக்கு மறுமையிலாவது அல்லாஹ் ஹூர்லின் பெண்களை தருவானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜுலைபீப் கவலைப்படாத, நீனு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுலைபீப் கவலைப்படாதே, அல்லாஹ் உனக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் உனக்கு மணமக்களை தருவான், பெண்களை தருவான், நீ கவலைப்படாதங்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வீட்டில் போய் பொண்ணு கேளுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜுலைபீப் என்ன செய்யறாங்க, இந்த வீட்டில் போய் பொண்ணு கேளுங்கிறாங்க. அப்ப இவர் போய் என்ன செய்யறாரு, பொண்ணு கேட்கிறாரு. பொண்ணு கேட்டவன உனக்கு போய் பொண்ணு தருவானா? தர முடியாது, போ அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நான் போய் கேட்டேன், அவங்க என்ன நிராகரிச்சுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கவலைப்படாதப்பா அப்படிங்கிறாங்க. திருப்பி இன்னொரு இடத்துல போய் பொண்ணு பார்க்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நீ போய் இன்னொரு இடத்துல போய் பொண்ணு பாரு. அப்ப ஜுலைபீப் என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இடத்துக்கு போறாங்க. போய் நின்றுட்டு என்ன செய்யறாங்க, அங்க வீட்டுல இருந்து கூப்பிடுறாங்க சலாம் சொல்லி. அப்போ அந்த வீட்டிலிருந்து ஒருத்தர் வராரு, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே என்ன வேணும், என்ன செய்தி அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுலைபீபுக்கு நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்குன்னு நான் பொண்ணு தரேன், ஜுலைபீபுக்கெல்லாம் பொண்ணு தர முடியாது, என்னுடைய பெண்ணை பல செல்வந்தர்கள் கேட்டு வந்திருக்கிறார்கள், உங்களுடைய ஜுலைபீபுக்கு நான் பொண்ணு தருவேனா அப்படின்னு அவர் நிராகரிக்கிறார். அப்ப நிராகரித்த உடனே அந்த பெண்ணுடைய வீட்டிலிருந்து அந்த பெண் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த தந்தையை கூப்பிடுறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நீங்க நிராகரிக்கிறீங்களா, நான் அவரை திருமணம் செய்வேங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபீபுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்ப நாட்கள் ஓடுகிறது, திருமணம் செஞ்சுட்டாங்களா, நாட்கள் ஓடுது. போருடைய அறிவிப்பு வருகிறது, ஒரு போர் வருது, எல்லாரும் வாங்க அப்படின்னு அறிவிப்பு வருது. அப்ப ஜுலைபீப் என்ன செய்யறாரு, போறார், போர்க்களத்துக்கு போறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, போர்க்களத்தில் போய் வெற்றிலாம் காண்ட உடனே போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த கைதிகளை, அந்த அடிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, சொந்தக்காரங்க தேடுவாங்க. இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய தம்பியோ அண்ணனோ போர்க்களத்துக்கு போனால் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா நான் பார்ப்பேன்ல. அப்போ அதே மாதிரி நிறைய சொந்தக்காரங்க என்ன செய்கிறாங்க, அந்த போர்க்களத்தில் போய் நிறைய பேரை தேடுறாங்க. தேடும்போது ரசூலுல்லாவும் தேடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மக்களை பார்த்து. இப்போ மக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் சொந்தக்காரங்களை நாங்கள் தேடுறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஜுலைபீபை தேடுகிறேன் அப்படின்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஜுலைபீப் யாரும் அல்ல, அவராக நான் இருக்கிறேன், நானாக அவர் இருக்கிறேன். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், இப்படி சொல்ல முடியுமா? ஒரு மனிதனுடைய நற்செயல்களை வைத்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே மதிப்பிட்டார்கள். அப்ப ஜுலைபீபை சொல்லுகிறார்கள், அவர் யாரும் அல்ல, அவர் நான் அவர் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொல்றாங்க, நான் ஜுலைபீபை தேடுகிறேன் இந்த போர்க்களத்தில். இப்படி ரசூலுல்லாஹ் போய் தேடுறாங்க போர்க்களத்தில், இங்க ஜுலைபீப் எங்கேயாவது இருக்கிறாரா, எங்கேயாவது கிடைப்பாரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் தேடிக்கொண்டு போகிறார்கள். போகிற போது 7 பேர்களை கொன்றுவிட்டு அதோடைய மத்தியிலே ஜுலைபீப் அவர்கள் மரணித்து கிடக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். வந்த உடனே ஜுலைபீபை பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், ஜுலைபீப் 7 எதிரிகளை கொன்றுவிட்டு தன்னுடைய உயிரையும் ஷஹீதாக்கி கொண்டார்கள். சொல்லிவிட்டு அழுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. அழுது விட்டு என்ன செய்றாங்க, ஜுலைபீபுடைய உடலை தாங்கியவாறாக தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனியாக நின்று ஜுலைபீபுடைய உடலை தாங்கி கொண்டு நேரடியாக கபர்ஸ்தானிலே வந்து ஜுலைபீபை அடக்கம் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே பார்த்து அழுகிறார்கள். அழுத போது என்ன செய்றாங்க, திரும்பி சிரிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுது விட்டு கீழே பார்த்த உடனே சிரிக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மன்னிக்கணும், கீழே அழுகுறாங்க, மேலே பார்த்து விட்டு சிரிக்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜுலைபீப் உங்களுக்கு விருப்பமான ஒரு சஹாபி, அவர் இறந்து போய் நீங்க அழுவுறீங்க,
பிறகு சிரிக்கிறீங்களே, எதுக்காக சிரிச்சீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுலைபிப் இறந்ததை பார்த்து நான் கவலைப்பட்டு அழுதேன். ஆனால் மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் மேல் நோக்கி பார்த்தபோது அல்லாஹ் எனக்கு காட்சியாக விளக்கி தந்தான். ஜுலைபிப் அவர்கள் சொர்க்கத்திலே ஹூர்லின் பெண்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு மனிதனுடைய எந்த செயல்கள், எந்த நிலையிலே ஒரு மனிதன் மரணிக்கிறானோ, உலக வாழ்க்கை அற்று போய் மறுமையை நேசித்தவனாக எவன் மரணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறப்பாக ஆக்கி தருவான் மறுமையில். அதுக்கு நாம் சொன்ன சான்றுகள் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள், ஹாஜிரா ரலியல்லாஹு அவர்கள், அதே மாதிரி அபூ தல்ஹா அவர்கள், அதே மாதிரி ஜுலைபிப் அவர்கள். இப்போ இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மறுமையை நோக்கி தான் இருந்துச்சு, இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகம்னா அவங்க எப்படி இருந்திருக்கலாம்? அல்லாஹ்வுடைய அந்த மகத்தான சொருக்கம் நமக்கு வேண்டும் என்று அவர் நினைத்ததுடைய விளைவுதான் அல்லாஹ் அவர்களை பல இடங்களிலே கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஹூர்லின் பெண்களோட விளையாடுறாங்கன்னு சொன்னா சாதாரண விஷயமா? அவருக்கு சொருக்கம் கன்ஃபார்ம், அதுல ஹூர்லின் பெண்களும் கன்ஃபார்ம். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் மறுமையிலே தந்திருக்கிறான். எப்படி தந்தான்? சாதாரணமா தந்தானா? கஷ்டப்பட்டாங்க. உலகத்துல இந்த உலக வாழ்க்கை அற்று போய் சொருக்கம் சிறந்தது என்று வாழக்கூடிய ஒரு காட்சியை பார்த்ததுனால அவர்கள் எல்லாரும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். அதுபோல நாமும் இந்த உலகத்துடைய பாசத்தை அற்று மறுமையுடைய சிறந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளையும் சிறப்புக்குரியவன் ஆக்குவான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரை முடிவு செய்கிற வாகன அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நாட்களுக்கு முன்பாக நம்ம நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு இடத்துல பேசுகிறாரு. இஸ்லாமருடைய சொத்துக்களை பிடிங்க என்ன செய்கிறாங்க காங்கிரஸ் இந்துக்களுக்கு கொடுப்பதாக அவர் மேடையிலே பேசுகிறார். ஒரு நாட்டுடைய பிரதமர் மேடையில் பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி அதிகமான இஸ்லாமியர் அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு மத வெறுப்பு பிரச்சாரத்தை வெளிப்படையாக ஒரு நாட்டுடைய பிரதமர் வெட்கம் இல்லாமல் என்ன செய்கிறாரு? நாட்டில் பிரகடனம் செய்கிறார். அப்போ அதே மாதிரி சமீப காலத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பாக மோடி அவர்கள் ஒரு இடத்துல பேசுகிறாரு. அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு அம்மாவுடைய அருமை புரிஞ்சுது, ஆனால் அம்மா மரணித்த பிறகு தான் நான் உணர்ந்தேன் என்னை பரமாத்மாவே மேலிருந்து கீழே அனுப்பி இருக்கிறாரு. பரமாத்மாவே மேலிருந்து கீழே அனுப்பி இருக்கிறாரு. நான் பயாலஜிக்கலாக பறக்கலன்ட்டார். நீ பேசுறதெல்லாம் முழுக்க முழுக்க பொய். அந்த பொய்யை சொன்னா கூட மனுஷன் நம்பிடுவான். நாட்டுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கு, மக்கள் அதிகமாக சந்தோஷமா இருக்கிறாங்க, நிறைய பொருளாதாரம் புழங்குது என்று நீ பொய்யை அவுத்து விட்டா நம்பக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்றாரு தெரியுமா? பயாலஜிக்கலாக நான் பிறக்கவே இல்லைங்கிற. பயாலஜிக்கலாக பிறக்கலைன்னா ஒரு தாய் தந்தைக்கு நான் பிறக்கலைங்கிறார். ஆனால் அவரே சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் அம்மாவை நான் அப்படி பார்த்துக்கிட்டேன். ஆனால் அம்மா போன பிறகுதான் எனக்கு தெரியுது இந்த உலகத்துக்கு சேவை செய்வதற்காக பரமாத்மாவே என்னை மேலிருந்து கீழே அனுப்பி இருக்கிறாரு, அதை நான் இப்போ உணர்கிறேன்னு ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு அறிவு ஒரு பெர்சன்ட் கூட அறிவு இல்லாமல் என்ன செய்கிறாரு? மக்கள் மத்தியில் பிரசங்கம் செய்கிறார். அப்போது இன்னும் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு மாலை முரசில் வந்த செய்தி, இன்னைக்கு காலையில் என்னன்னா கன்னியாகுமரியில் போய் அந்த மண்டபத்தில் என்ன செய்கிறாரு? தியானம் செய்கிறார். நான் கேட்குறேன், நீ பயாலஜிக்கலாக பிறக்கல, கடவுள் தானே உன்னை அனுப்புனாரு, நீ ஏன் தியானம் பண்ணுற? கடவுள் எங்கேயா தியானம் பண்ணுவாரா? கடவுளை வழிபடக்கூடிய தொண்டன் தான் என்ன செய்வான்? தியானம் செய்வான். ஆனால் கடவுள் தியானம் செய்ய மாட்டார். ஆனால் நாட்டுடைய பிரதமர் நான் கடவுளாக பிறந்தேன்னு சொல்லிட்டு மண்டபத்தில் போய் கன்னியாகுமரி மண்டபத்தில் போய் தியானம் செய்கிறார். அதனால் பல கஷ்டங்களை என்ன செஞ்சாங்க? மக்கள் சந்தித்தார்கள். அப்போ இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னால், அறிவற்ற ஒரு நாட்டுடைய பிரதமராக ஒரு மனிதர் வர முடியாது, வரவும் கூடாது. வந்தால் நாட்டுடைய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. வியாபாரங்கள் பாதிக்கப்படும், பொருளாதாரம் பாதிக்கப்படும், மக்களுடைய கல்வி பாதிக்கப்படும். இந்த குஜராத்தில் 46.6% தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க மொத்தமே. ஆனால் தமிழ்நாட்டில் அதை விட அதிகமான தேர்ச்சி. அப்போ ஒரு மதத்துடைய வெறியை கொண்டு ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது இந்த நாட்டுக்கு அழகு அல்ல என்று என்ன செய்கிறாங்க? பல மக்கள் இன்னைக்கு விளங்கி பாஜகவை தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வேலை என்னன்னு சொன்னால், வரக்கூடிய 4ஆம் தேதி
நாட்டுடைய எலெக்ஷனுடைய ரிசல்ட் வருது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நான் நாடியவரை ஆட்சியில் அமர வைப்பேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் நாடியவரை தான் ஆட்சியில் அமர வைப்பேன், நீ நாடுறவரெல்லாம் ஆட்சியில் வைக்க முடியாது. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதுக்கேற்ப அல்லாஹ் நாடியவரை தான் ஆட்சியில் அமர வைக்க முடியும். இந்த 10 வருஷம் ஆட்சியில் மோடி இருந்தார்னு சொன்னால் அல்லாஹ் நாடி தான் அவர் இருந்தார், அல்லாஹ் நாடாமல் அவர் இருக்க முடியாது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி ஜும்மாவுடைய நேரம் சிறப்புக்குரிய ஒரு நாள். அதில் தொழுகை முடிந்த பிறகு என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க அதிகமாக. ஒரு முட்டாள் பிரதமரை எங்கள் நாட்டுக்கு பிரதமரை ஆக்கிடாத, அறிவு சார்ந்த அறிவுள்ள ஒரு மனிதரை ஒரு எங்கள் நாட்டுக்கு பிரதமராக நீ ஆக்கியா அல்லா, ஆட்சி அதிகாரம் எல்லாம் உன்னுடைய கையில் இருக்குது, நீ தான் ஒரு சிறந்த ஒரு நாட்டுடைய பிரதமர் எங்களுக்கு தரணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகைக்கு பிறகு அதிகமாக துவா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவாவை ஏற்றுக்கொண்டு சிறந்த ஒரு பிரதமரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவான். நம்ம எதை கேட்டோமோ அதன்படி அமல்கள் செய்து அல்லாஹுடைய மிக உயர்வாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நாளை மறுமையில் உள்ளே நுழைய செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வ ஆகிரு தனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.